துடிக்குது மனசு. இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்கு விஜயலட்சுமியோட கணவர் வந்திருக்காரு. தன்னுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாருன்னு கேட்போம். உங்களுடைய வேலை பெர்மனன்ட் ஆக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வருஷம் ஆகுது. ஃப்ரெண்ட் நல்லா சீசன் டெம்பரரியா இருந்தேன். சீசனலா இருந்தேன். 1 இயர் ஆகுது. நான் கொஞ்சம் முன்னுக்கு ஒரு நேரத்துல பையன் வீணா போயிட்டு இருக்கேன். அதுதான் கொஞ்சம். பையன் திடீர்னு வீணா போயிட்டான்னு சொல்றதுக்கு காரணம்? நான் சரி நம்ம போய் சின்ன பையன் தானே, என்ன அப்படி ஒன்றும் போக மாட்டான்னு யாரும் கொஞ்சம் கவனிக்காம விட்டோம் நாங்களும். இந்த ஒரு 1 இயரா ரொம்ப வீணா போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா இல்ல வேற காரணம் இருக்குமா உங்க வீட்டுல? ஒரு 90% ஃப்ரெண்ட்ஷிப் தான். பாக்கி நம்ம தரப்புல வீட்டுல நம்ம நடந்துக்கிற முறையில இருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதோ குவார்டர்ஸ் ஏதோ கொடுத்திருக்காங்க, தனியா ஒரு குவார்டர்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வீடு இல்லைன்னா போனா போறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு எதுவும் சொல்லிட்டு இருக்காரா? இல்ல அசிங்கம் அங்க வந்தானா இது மாதிரி பிரச்சனை பண்ணி அசிங்கமாச்சுன்னா நமக்கு கம்பெனிக்குள்ள என்ன பிரச்சனை பண்றாரு? என்ன பழக்க வழக்கம் செய்யலாம ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வராப்புல. அதான் வீட்டுல தகராறு பண்ணுவோம். அதான் யார பார்த்து வந்த பழக்கமா இல்ல தானா கத்துக்கிட்ட பழக்கமா? பயல்களை பார்த்துதான், அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ல பார்த்துதான் கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா பயல்கள்லாம் நம்ம அங்க இருந்த வரைக்கும் பக்கத்துல இருந்த பயல்கள்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. அதை பார்த்து பார்த்து, அதாவது அவங்க ஊர்ல பெத்தவங்களை யாரும் அந்த பயலுக்கு மதிக்க மாட்டானுங்க. அதே மாதிரி இந்த இதெல்லாம் பண்றாங்க. பேசுறது, போக்குவரத்து பேசுறதெல்லாம் அதே மாதிரியே தெரியுது. ஃபேக்டரிக்கு ஒட்டி தான் வீடு இருந்துச்சு. போனத இப்போ விட்டு அவுட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இதுக்காண்டி தான் வந்துச்சு. சரி கொஞ்சம் பழக்க வழக்கத்துல குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இங்க வரும்போது இதோட சூழ்நிலை பயலோட சூழ்நிலை ரொம்ப மாசம் மாறிட்டு இருக்கு. அப்பா பண்றதுதானே நானும் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குதா? இருக்கலாம், எண்ணத்துல இருக்கலாம், எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கும் உங்க பையனுக்கு மற்றபடி எப்படி ரிலேஷன்ஷிப்? இல்ல அவன் கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்னா பேசுவான். திடீர்னு அவங்க அம்மாட்ட ஏதாச்சும் கத்தும் போது நான் கொஞ்சம் வேகமா பேசுவேன். அப்போதைக்கு பேச மாட்டான். அவ்வளவுதான். அவன் அதை பத்தி இந்த டிஸ்டன்ஸ், இந்த கேப் ஏன், எதனால அப்பா பசங்களுக்குள்ள மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சேன். சின்ன பையன், இந்த தினேஷ்ங்கிற பையன். அதனால நான் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன். கொஞ்சம் வேகமா பேசினாலும் எது பேசினாலும் படபடப்பு நெஞ்சு வலி வந்துடும் எனக்கு. அது பேசினாலும் அதுக்கு மேல நான் ஒன்னும் கண்டிஷன் பண்றது நிலைமையிலே என் உடம்பு இல்லை. அதுக்காண்டி சில இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எதுவுமே கண்டு காணாம சில நேரத்தில் இருந்துக்கிறது. என்ன கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா ஒரு ½ அன்னைக்கு ரெஸ்ட் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம். அப்போதைக்கு எமோஷன் ஆயிரும். கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாயிரும். வேற பையன்டா தம்பி நான் தான் வீணா போயிட்டேன், கெட்டு போயிட்டேன், என் உடம்பு கண்டிஷன் சரியில்லை, பாத்துட்டு இருக்க, நான் மாத்திரை இல்லாம நான் என்னால இனிமேல் இருக்க முடியாது, என் வாழ்க்கை அது மாதிரி ஆயிடுச்சு, அது மாதிரி நீ வீணா போயிடாத அப்படின்னு எவ்வளவுதான் தெரிஞ்சுக்கலாம். என்ன வேணுமோ வாங்கிக்க, சம்பாதிக்க படிக்க விருப்பம் இல்லைங்கிற, சரி வேலைக்கு போ, வேலைக்கு போறோம் 4 காசு சேர்த்து 10 ரூபா கையில காசு இருந்தாதான் உனக்கு பண்ணிவிட்டு. வேலை செய்யறதுக்கு நீங்க எதுவும் ஹெல்ப் பண்ணீங்களா? அது நான் ஒன்னும் ஹெல்ப் பண்ணல. வேலை செய்யறதுக்கு நான் எனக்கு வேலைக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. படிக்கதான் சொல்றேன். ஒரு 10th முடிச்சுட்டு ஒரு டிப்ளமோ ஏதோ ஒண்ணு சேர்த்து வரேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். பெரியவனை படிக்க வைக்கிறேன்னு அவன் பிஇ படிக்க அவள் பெரிய அவனை ஏதோ படிக்க வைக்கிறேன்னா அவன் படிக்கணும்னு ஒரு இதுல ஓரளவுக்கு படிக்கிறான், அதனால படிக்க வைக்கிறேன். அதே மாதிரி ஒன்னையும் படிக்க வைக்கிறேன். நீயும் போய் என்னைய மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் அவன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். இப்போ அதாவது இப்போ ரொம்ப பொறுமையா சொல்லி பார்த்தாச்சு, கோபத்துல அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, பல முறையில சொல்லி பார்த்தாச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சும் பேசி பார்த்தேன் அவன்கிட்ட. அது இல்லாம என்னுடைய சகல அவரையும் ஒருத்தர் வர சொல்லி இது மாதிரிதான் வீட்டுல பிரச்சனை பண்ணும்போது அவரையும் வச்சு நேரடியாக வச்சு பேச சொன்னாங்க. அவரும் பேசிட்டு போனாரு. எதுக்கெடுத்தாலும் தலையாட்டுறான், அந்த நேரத்தை தலையாட்டுறான். அதுக்கப்புறம் அவனுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு. இப்ப விஜயலட்சுமி தன்னுடைய கணவர் மற்றும் மகனோட இங்க உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம எல்லாருமே மனசு விட்டு பேச போறோம். இப்போ விஜயலட்சுமி அவரோட பேசினேன் நானு. ஆனா அவரு ஒரு அளவுக்கு தான் சொன்னாரு, சரிங்களா? இப்ப உங்க பையன் கிட்டதான் பேசணும். நீங்க எதுவும் கேக்குறதுன்னா நேரா கேட்கலாம். நாங்க கேட்கறது நம்ம கேட்கறது, நீங்க கேட்டு அவ மனசுக்குள்ள என்ன இருக்கும் கேட்டு சொல்லுங்க. என்ன தினேஷ்குமார், நீங்க பாக்க எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன வயசு? 17. சின்ன பையன் தானே நீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கும் உங்க அம்மா அப்பாக்கிட்டையும்? பிரச்சனை இல்ல மேடம். அப்போ பையனோட சேர்ந்து சுத்துறது, வீட்டுக்கு வர மாட்டேன். வீட்டுக்கு வர்றது இல்லையா? ஏன்? எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் கடைசியில வீட்டுக்கு தானே வரணும். வீட்டுக்கு அதிகமா வர மாட்டேன். ஏன்பா? அம்மா அப்பா இருக்கலாம்ல? இருக்கலாம். இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல இல்லையா? அதெல்லாம்
சொல்லுவோம் மனசுல என்னென்ன பிரச்சனை. இல்ல நீங்க வேணா 2 பேரும் வெளியில வெயிட் பண்றீங்களா? தினேஷ்குமார், உங்களுக்கு முன்னாடி நீங்க உங்க ஃபேமிலில இல்ல வெளியில இந்த மாதிரி லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கு இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வச்சு, அந்த மாதிரி பார்த்ததுண்டா? அப்பாக்கு இந்த பழக்கம் இருக்குல்ல, பட் அது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? என்னையே 2-3 தட்டு வந்து நைட்டு தூங்கும்போது எழுப்பிட்டு ஊதுறாங்க. என்னப்பா? நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அன்னைக்கு ட்ரிங்க்ஸை நான் சாப்பிடல, ஒரு அடி விட்டு ஊதுரா பண்ணாரு. உங்களை நீங்க குடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு அவர் செக் பண்றாரு. நீங்க தூங்குற நேரம் சாப்பிட மாட்டேன். சரி, சந்தேகப்படும். அதுக்காண்டி வேணும்னு அப்புறமேட்டு திருவிழாலாம் குடிக்க. ஓ, அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சதை நீங்க வந்து உறுதிப்படுத்திட்டீங்களா, ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? அடிக்காம அப்புறம் அடிச்சேன்னா அதுக்கு பேசாம அடிச்சுட்டே போறேன். மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? வேலைக்கு தான் மேடம் போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போறீங்க? என்ன வேலைக்கு போறீங்க? இன்டீரியர் டெக்கரேஷன். இன்டீரியர் டெக்கரேஷன் நீங்க சுயமா செய்றீங்களா இல்ல லேபருக்கு போயிட்டு? அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? நிரந்தரமா ஒரு வேலை தேடிட்டு. ஓகே, உங்களுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்லுங்க? பேச மாட்டேன். அப்பா பேச மாட்டாரா, நீங்க பேச மாட்டீங்களா? 2 பேரும். எப்போ இருந்து? 2 வருஷம். 2 வருஷமா? எதுனால? ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து அம்மா உங்களுக்கு தரனா நான் பிடிச்சி அடிச்சேன். நீ என்னடா கேட்கறது அப்படின்னு 2 பேத்துல வாய் தர வந்து அதில் பேசிங்க. சரி, அந்த பழக்கத்துக்கு நீங்க அடிமை ஆள எனக்கு தெரிஞ்சு இல்லையா? வேணானா விட்டுறலாம் இல்லையா? விட்டுறலாம். அப்பாவை இப்ப கூப்பிடுறேன், எதுல நீங்க சொல்றீங்களா? என்னன்னு மேடம்? என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்க. இது ஒரு நார்மலான அப்பா பையனா பேசிட்டு தானே இருப்பாங்க. பேசாம இருக்கிறது நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல. பேசுவாரு, எப்பயாச்சும் இடையில பேசுவோம். அதிகமா டச் கிடையாது. அம்மாவையும் கூப்பிடவா இல்ல அப்பா ஃபர்ஸ்ட் கூப்பிடவா? அப்பா மட்டும் கூப்பிடவா? சொல்ல துடிக்குது மனசு.